ஆதி காமாட்சி தேவி கோயில் தற்போது ஆதி பீடேஸ்வரி அல்லது ஆதி பீட பரமேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் குமரகோட்டத்திற்கு அருகில் உள்ளது. மேலும் காமாட்சி தேவி கோயிலுக்கு அருகில் உள்ளது. இந்த ஆதி காமாட்சி கோயிலில் உள்ள தேவி தந்திரச்சூடமணி போன்ற தாந்திரீக படைப்புகளில் கீர்த்திமதி, தேவகர்பா போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அவளுக்கு ஒவ்வொன்றிலும் முறையே அங்குசம், பாசம், அபயம் மற்றும் ஒரு கபாலம் என 4 கைகள் உள்ள. கிபி 8ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற அறிஞரும் துறவியுமான ஆதி சங்கராச்சாரியார் அந்த சன்னதியில் உள்ள தொட்டி போன்ற அமைப்பில் இந்த அசல் காமாட்சி தேவி கோவிலில் ஸ்ரீ சக்கரத்தை நிறுவினார். ஆச்சாரியர் கடுமையான வழிபாட்டு முறையை சௌமிய வடிவமாக மாற்றினார். இந்த ஸ்ரீ சக்கரம் விரைவில் அகில இந்திய புகழ்பெற்ற காமகோடி பீடமாக மாறியது. ஆச்சாரியரின் லலிதா திருஷதி பாஷ்யம் காமகோடி பீடத்தை ஸ்ரீ சக்கரம் என்று தேவர்கள் பூமிக்கு வந்து அசுரர்களின் தொல்லைகளிலிருந்து தங்களை காப்பாற்றும்படி அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்தனர். மகாகாளி அவதாரம் எடுத்து அசுரர்களை அழித்து தேவர்கள் கேட்டுக்கொண்டபடி இங்கேயே தங்க ஒப்புக்கொண்டனர். அசுரர்களுடனான போரின் போது அம்மா கோபமாக இருந்ததால் கோபத்திலிருந்து அவளை அமைதிப்படுத்த கோவிலில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அம்மாவுக்கு ஆதி காமாட்சி என்று பெயரிடப்பட்டது. முன்பு அம்மா காளி என்பதால் இந்த இடம் காளி கோட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. சன்னதியின் முன் மண்டபத்தில் அம்பிகையின் முகத்துடன் சக்தி லிங்கம் உள்ளது. எனவே இது அர்த்தநாரீஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. திருமண வயதுடைய பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் சக்தி லிங்கத்திற்கும் ஆதி காமாட்சிக்கும் அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைவதற்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் சக்தி லிங்கத்திற்கு நிவேதனமாக இனிப்பு பொருட்களை படைக்கின்றனர். அன்னை ஆதி காமாட்சி, சக்தி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதி ஆகிய 3 சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். பக்தர்களுக்கு தைரியம், செல்வம் மற்றும் கல்வியை வழங்குகிறார்.